2 வேளை உணவு அப்படிங்கிறது வந்து காலை உணவை எந்த காரணம் கொண்டு வழக்கமாக சொல்றது காலையில் 7:30 மணிக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். காலை உணவு அப்பதான் வந்து நல்ல செரிமான சக்தி அதிகமா இருக்கும். 7:30 மணிக்கு தானே சார்? அப்படிதான் சொல்ல வந்தேன். நைட் எல்லாம் மொபைல் போன் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஜம்முன்னு இன்னும் ஹாஸ்பிட்டல் பெருகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவனுக்கு சுகர் இல்லையா ஒரு ஆச்சரியப்பட்டு கேட்கிற மாதிரியான ஒரு சூழல் தான். இப்போ தினமும் 2 வேளை சாப்பிடுங்க நீங்க முன்னாடி சொல்லியிருக்கீங்க. எனக்கு மார்னிங் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த நேரத்தை வந்து என்னால் உணவுக்காக அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு எனக்கு முடியலை அப்படிங்கிறப்ப நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணலாமா? அதை வந்து ஃபாஸ்டிங்காகவும் நினச்சிக்கிறாங்க. நம்ம எவ்ரிடே மார்னிங் நான் சாப்பிடாம இருக்கிறத ஒரு ஃபாஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அவங்க. அது கரெக்டா? அது தவறு. அது ஃபாஸ்டிங்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது உணவை ஸ்கிப் பண்ணுற பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது நோய் நிலையை உருவாக்குறதுக்கு வழிவகுக்கிறோன்னு வைக்கிறோம். ஓகே. எப்போ ஒரு நாள் காலை உணவு நீங்கள் எனக்கு அது காலை உணவு எடுத்துக்கிறதுக்கு என் உடம்பே ஒத்துழைக்கல. எனக்கு கஷ்டமா நாள் நீங்க வந்து அதாவது சர்க்கேடியன்றதுன்னு நம்ம பேசியிருக்கோம். ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல பயாலஜிக்கல் கிளாக் ஒட்டி பெறக்கூடியது. நீங்க கொஞ்ச நாளைக்கு காலை உணவை சாப்பிடாமலே இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு வேண்டா வெறுப்பா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பே அது வெளியில தள்ள முயற்சி பண்ணும். ஓகே. ஆனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாச்சுன்னா இதை டியூன் பண்ணி காலை உணவை சிறப்பான உணவா முழுமையான உணவா சாப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு வேளை உணவை வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுவும் அந்த இருட்டுறதுக்கு முன்னாடி நல்ல தெளிவான சாப்பாடு, நல்ல திருப்தியான சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். 2 வேளை உணவு அப்படிங்கிறது வந்து காலை உணவை எந்த காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுவும் ரொம்ப சிறப்பாக நல்ல நெய், போதுமான ஊட்டச்சத்து நிறைய இருக்கிற மாதிரி ஒரு நாளுக்கு முழுமையும் தேவையான அளவிற்கு ஊட்டமான உணவு நம்ம காலையில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம வழக்கமாக சொல்றது காலையில் 7:30 மணிக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். காலை உணவு அப்பதான் வந்து நல்ல செரிமான சக்தி அதிகமா இருக்கும். 7:30 மணிக்கு தானே சார்? அப்படிதான் சொல்ல வந்தேன். எல்லாரும் கட்டாயமா 5 மணிக்கு எழுந்தால்தான் 7:30 மணிக்கு சாப்பிட பசி வரும். ஸோ 7:30 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு 7:25 எந்திரிச்சு 7:30 மணிக்கு சாப்பிட முடியாது. ஸோ அதனால தூங்கி எழுதல் அப்படிங்கிறது முதன்மையா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சாதான் அது தூங்கி எழுதல். அதுக்கு பின்னாடி அப்படிங்கிறது வந்து அது மடி, இன்னும் நிறைய விஷயங்களை திருக்குறள்ல இருந்து திருமந்திரத்துல இருந்து எல்லாரும் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் ஒழிக்கிறத கழுவி ஊத்தி இருக்கிறாங்க. அதனால சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. அதனால இது கூடுதலா நம்ம உண்ணா நோன்பை பத்தி பேசும்போது இந்த தகவலும் மக்கள் பரிமாறிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் இளைய தலைமுறையினர்கள் சார், சூரியன் சுல்லுன்னு அடிக்குது இன்னும் எந்திரிக்காம இருக்கான் பாரு அப்படின்னு அம்மாக்களும் பெற்றோர்களும் சொல்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கண் விழிக்கவே செய்யறாங்க. நைட்டெல்லாம் மொபைல் போன் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஜம்முன்னு இன்னும் ஹாஸ்பிட்டல் பெருகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதாவது அறிவியல் ஒரு பக்கம் வளர வளர லைஃப் ஸ்டைல் வந்து முன்னேறணுமே தவிர, அதாவது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை முன்னேறணுமே தவிர, எனக்கு அறிவில் சிறந்தவன், நான் படித்த மேதை, நான் ஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன், நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா என்ன இலக்கணம் அப்படின்னா நல்ல வாழ்க்கை முறை வாழணும். அதுதான் படிச்ச அறிவாளி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்லையா? அப்போ 2ஆம் கிளாஸ் படிச்சவன் கூட காலையில 7:30 மணிக்கு சாப்பிட்டான் அப்படின்னா அவன் அறிவாளி. மிக மெத்த படித்தவன் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவன் கூட சரியான நேரத்துல தூங்கி எழாமல் சாப்பிட்டான்னா அவன் முட்டாள் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முட்டாள் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா உடலை பேணி பாதுகாத்தல் அப்படிங்கிறது வந்து முதல் கடமை. இதை விட வேற என்ன கிழிக்க போறீங்க? இதுதான் எங்களுடைய சிம்பிளான கேள்வி. உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய உடைமை அது இல்லையா? அப்போ அதை போற்றி பாதுகாக்கணும் இல்லையா? கிடைத்தற்கரிய பொருள் அப்படின்னா உடம்பினை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன் உடம்பினருக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன்னெல்லாம் திருமுறள் சொல்றாரு. ஸோ அதை கிடைத்தற்கரிய ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை வச்சு நமக்கு நல்லது பண்ணிக்கணும். முடிஞ்சா சொசைட்டிக்கு ஏதாவது நல்லா தோணும். என்ன கிழிக்க போறீங்கன்னு கேட்டீங்க பாருங்க. பல்லார் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. அதுதான் சொல்றேன். இதுல என்ன அப்படின்னாச்சுன்னா நிறைய எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னாச்சுன்னா நிறைய இடங்கள்ல நிறைய பேஷண்ட்ஸை நம்ம பார்க்குற போது, சார் 7:30 மணிக்கு நான் வந்து எனக்கு பசியே இல்லாம சாப்பிட சொல்றீங்களே, பசி இல்லையே எனக்கு 7:30 மணிக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பசி ஏன் வரல 7:30 மணிக்கு? நீ எழுந்திருக்கிறது 7, எப்படி பசிக்கும் 7:30 மணிக்கு? ஸோ 7:30 மணிக்கு பசி ஏற்படும் அளவுக்கு நீங்க டியூன் பண்ணி உங்க உடம்ப வச்சுக்கணும். அந்த பாடி கிளாக்கை செட் பண்ணி வச்சுக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சாச்சுன்னா 7:30 மணிக்கு நீ வந்து வரும். நீங்கள் வந்து அறிவில் மெத்த படித்தவர்கள், சோ கால்டு சயின்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட விவாதம் பண்றவங்களுக்கு எல்லாம் சொல்ற அறிவுரை இதுதான்.
நீ முதல்ல உன்னைய சரிப்படுத்திக்கோ. நீ நோய் இல்லாம இருக்கிறதுக்கு தான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு நேரம் போகாம நாம உட்காந்து நானும் கார்த்திக்கும் வந்து பேசல. கரெக்ட் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறை. இதனால உங்களுக்கோ எனக்கோ எந்த லாபமும் கிடையாது. இதை ஃபாலோ பண்றவங்க அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சுக்கிறது மூலமாக அவர்களும் அவர்கள் சந்ததிகளும் நலமாக இருக்கலாம். கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஃபைலா வச்சுட்டு உட்காராம சமுதாயத்தை பத்தி திங்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா. எப்போதுமே ஒரு ஜெனரேஷன், ஒரு சமுதாயம் நல்ல ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னாச்சுன்னா மூத்தவர்களுடைய அறிவுரை தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த மூத்தவர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? முன்னாடி வந்து ஓய்வு இருக்கும்போது கோயில் குளம் அல்லது உறவினர்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வீட்டில் உட்காந்து ஆலோசனை கொடுக்கறது ஒரு வழக்கமா இருந்தது. இப்போ எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவனுக்கு சுகர் இல்லையான ஆராய்ச்சி ஒரு ஆச்சரியப்பட்டு கேட்குற மாதிரியான ஒரு சூழல் தானே இப்போ இருக்குது. ஸோ அப்போ அது மாதிரிலாம் பிரைமாடியல் ப்ரிவென்ஷன் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் பின்பற்றுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு செய்கிற ஒரு நன்மை மட்டும் இல்லை, இது சமுதாய கடமை கூட. இப்போ விடுமுறை நாட்களில் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஏன்னா விடுமுறை நாட்களில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, அதுக்கான முறைகள் என்ன? அந்த விரதம் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எப்படி இடைப்பட்ட நேரங்கள்லாம் எப்படி நாம் செலவிடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். பொதுவாக ஒரு நாள் முழுவதும் உண்ணா நோன்பு நம்ம வந்து நான் இலக்கு முடிவை நான் சொல்கிறேன். எப்படி தொடங்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஒருவேளை உணவை கட் பண்ணணும், ஒருவேளை சாப்பிட்டுங்க, இடையில பசிக்கும் போது நீர் மோரோ அல்லது தேனோ இடையில குடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம தொடங்குறோம். முழுமையாக ஒரு நாள் உண்ணா நோன்பு அப்படிங்கிறது இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம உண்ணா நோன்பு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சனிக்கிழமை 6 மணிக்கு நம்ம திடமான உணவை சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். அதுக்கு பின்பாக எதுவும் தேவைப்படக்கூடாது. இரவில் தேவைன்னா கொஞ்சம் தேன் குடிச்சுக்கோங்க அல்லது கொஞ்சம் மோர் குடிச்சுக்கோங்க. அதாவது நான் சொல்றது சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக எதுவும் சாப்பிடாம இருந்து திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது தான். சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி டு திங்கட்கிழமை சாயந்தரம் காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கிறது தான் ஒரு முழுமையான ஒரு நாள் தண்ணி குடிக்கலாம். ஒரு நாள் அப்படிங்கிறது காலையில் 6 to 6 கிடையாது. சரி சார், இதுதான் முழுமையான ஒரு உண்ணா நோன்பா நான் சொல்றது. நம்மளுடைய நோயர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தடாகவும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை பார்த்து மலைக்க வேண்டாம். அப்படின்னா 24 மணி நேரம் ப்ளஸ் 12 மணி நேரம் 36 மணி நேரம் ஆயிடுது. 36 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு தொடக்க நிலை. ஓகே, ஒரு நாள் உண்ணா நோன்பு இருக்கிறதுக்கான ஒரு பயிற்சி முறையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது தெரப்பியூட்டிக் ஃபாஸ்டிங் அப்படின்னு வரும்போது அது மாறும். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இது நான் சொல்றது வந்து பிரைமாடியல் ப்ரிவென்ஷன். நோய் என்னைக்கோ ஒரு 20 வருஷம் கழிச்சு வரக்கூடிய நோயை இன்னைக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா இது ஸ்டாண்டர்ட் மெத்தட். இந்த மெத்தட்ல நாம வந்து உண்ணா நோன்பு இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலைக்கு நம்ம வந்துட முடியும். ஒருவேளை நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வேலை இருக்கு அல்லது வெளியூர் போகணும் அப்படிங்கிற நிலைமையில நீர்த்துவமான உணவுகள், கஞ்சி, ரசம், மோர், தேன் இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். கட்டாயமா முடியும். என்னுடைய நண்பர் டாக்டர் ஆனந்த் சொக்கலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கார்டியாலஜிஸ்ட். இன்னொரு கார்டியாலஜிஸ்ட் நண்பர் வந்து டாக்டர் சரவணன். இவங்கெல்லாம் 2 பேரும் ஒரு இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் இந்த ஃபாஸ்டிங் மூலமாக இர்ரிவர்சிபிள் கார்டியாக் சேஞ்சஸ், அதாவது மீளாத இதய நோய்களை மீட்கும் வழிமுறைகளை வெறும் பட்டினி கிடக்கிறது மூலமாக, சித்தா ஃபாஸ்டிங் மூலமாக எப்படி அதை திருப்பி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அவரு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்ற ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா ஹார்ட்டுக்கான ஏஜ் அப்படின்றாரு. இதயத்திற்கான ஒரு வயது, உங்களோட வயது எத்தனை வேணா இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம். இதயத்திற்கான ஒரு வயது அப்படிங்கிறத அவர் கொடுக்குறாரு, ஹார்ட் ஏஜ் அப்படின்றத. இப்போ ஹார்ட் ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு 30 வயசுல ஒருத்தர் ஒபீஸா இருந்து நடக்க முடியாம வந்தவருக்கு அவருடைய ஹார்ட் ஏஜ் வந்து அசஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. அது பேராமீட்டர். இந்தந்த எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் இவ்வளோ இருந்தா, அப்புறம் ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷன் இப்படி இருந்தாச்சுன்னா இதனுடைய ஹார்ட்டினுடைய ஏஜ் இவ்வளவு அப்படிங்கிறத ஒரு அளவிடுறார். அவர் கார்டியாலஜிஸ்ட்ல அவர் ஒரு அளவீட்டு மூலமாக அதை அவர் அளவிட்டு இவருடைய வயது இவ்வளவு அப்படின்றத கணிக்கிறார். அப்போ அந்த 30 வயசுல ஒருத்தருக்கு 80 வயசுக்கான இதயம் இருந்திருக்கு. 80 வயசு ஆனால் எவ்வளவு பேராமீட்டர்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்குது. இவர் ஃபாஸ்டிங் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னாச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், மீதி 22 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரையோட கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம். இது மாதிரி இதுவும் டெய்லர் மேடு தான், ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங்கில் அவர் அந்த இருக்க வைக்கும்போது, சித்தா முறைப்படியான அந்த ஃபாஸ்டிங்கில் இருக்க வைக்கும்போது
கார்டியாக் ஏஜ், அதாவது ஹார்ட்டினுடைய ஏஜ் படிப்படியாக குறைஞ்சு வெயிட் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. பேராமீட்டர்ஸ் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஹார்ட் ஏஜ் அப்படிங்கிறது அவருடைய ஏஜுக்கு வருது. அவருடைய ஏஜை விட குறைஞ்சு இன்க்ரீஸ் ஆகுது. ஹார்ட்டோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏஜ் வந்து அதாவது சின்ன வயசுக்கு வர மாதிரி குறைஞ்சிட்டு ஹார்ட் குறைஞ்சிட்டு வருது. வயது அது வயது கூடுதல் அப்படிங்கிறது வந்து நோயுடைய வயதுக்கு வருது. அவர் வயதுக்கு 30க்கு வந்து அதுக்கு கீழேயும் போயிருக்கு. இதயத்தின் வயது 80 வயதாக இருக்கிறது, அவர் 30 வயதா இருக்காரு. 30 வயதோ 30 நோக்கி குறைஞ்சிக்கிட்டே. ஆமா, அதுக்கு கீழேயும் போறதுக்கான வாய்ப்பு வெறும் ஃபாஸ்டிங் மூலமா இருக்குது அப்படின்ட்டு ஆய்வு கட்டுரை எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். பயங்கரமா இருக்கே சார். ஸோ இது ஒரு உதாரணம். ஸோ இதுக்கு இது மாதிரியான நிலைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நண்பரை நான் சந்திக்க போயிருந்தேன். அமெரிக்காவில் ஒரு உணவகம் நடத்துறாரு. உணவகத்தினுடைய முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் பேர் செந்தில், நியூ ஜெர்சியில் இருக்கிறார். 2016 நான் அவரை போய் பார்க்க போகிறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, ஒரு மாதத்துல ஒரு நாள் மாத்திரம்தான் அவர் சாப்பிடுவார். பூச நட்சத்திரத்தினுடைய நாளில் மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். வள்ளலாருடைய ஒரு தீவிர பக்தர், அது ஃபாலோவர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்ன சொல்றாரோ வள்ளலார் அவருடைய நூல்கள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி உடம்பை டியூன் பண்ணி என்ன பண்ணுவார், ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும், இன்னும் சொல்ல போனால் 27 நாளைக்கு ஒரு நாள் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்றாரு. அவர் மட்டும் இல்லை, அவர் மனைவியும் அப்படி தான் சாப்பிட்றாங்க. மற்ற நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புளியாரை ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளலார் சொன்ன ஒரு மூலிகை தான் அதுவும். அந்த ரசத்தை தண்ணீர் மாதிரி இருக்கும், அதை குடிச்சுக்கிறாங்க. மற்ற நாட்களில் திட உணவு அப்படிங்கிறது கிடையாது. ஒட்டு மொத்தத்தில் 27 நாளில் ஒரு நாள் மட்டும் உண்கிறார், வாழ்கிறார், ஊர்களெல்லாம் சமைச்சு போடுறார். இந்த நிலைக்கு அவங்க அந்த உடலை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியான ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும்ல. அது முழுக்க வள்ளலார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்றாரு. சமீபத்தில் வாழ்ந்த சித்தர் வள்ளலார் இதை ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா வாழக்கூடிய இந்த மாதிரி உண்ணா நோன்பு இருந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயம் தான். இன்றைக்கும் நீங்கள் நியூ ஜெர்சியில் போயிட்டு அந்த உணவகத்தினுடைய ஃப்ரான்ச்சைசியினுடைய தலைவர், அதாவது மேனேஜர்னு வச்சுக்கலாம், பெயர் செந்தில், அவரை சந்திச்ச நம்ம சந்திச்ச நாள் ஆயிடுச்சு. ஆனால் வந்து அவர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் மனைவி அவர் பொண்ணுக்காக மட்டும் சமைக்கிறாங்க வீட்டில். ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அதனால் முடியுமா அப்படிங்கிறதுக்கு, அதாவது இயற்கை நிலையில எந்த நோயும் இல்லாத நிலையில ஒருத்தரை உதாரணம் சொல்லிட்டேன். நோயுற்ற ஒருத்தரை டாக்டர் ஆனந்த் சொக்கலிங்கம் ட்ரீட் பண்ணதையும் நான் சொல்லிட்டேன். இதயத்தின் வயதை கம்மி பண்ணதையும் சொல்லிட்டீங்க. ஸோ பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்லையும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட்டினிங்கிறது இயற்கை நிலையிலையும் அது உதவிகரமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறது 2 உதாரணத்தை நான் சொல்லியிருக்கேன். 2 பேர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய, மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இதில் இருக்குது. சார், இப்போது இன்னைக்கு 6 மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி இல்லாமல் அதுக்கடுத்த அதிகாலை 6 மணிக்கு தான் நீங்கள் முடிக்க சொல்கிறீங்க. 36 மணி நேரம்னு இப்போ கால்குலேஷன் பேசணும். ஸோ 36 மணி நேரம் விரதம் இருக்கிறதின் பலன் வந்து இப்போ ஸ்டெம் செல்ஸ் அதிகரிக்குது, அதன் காரணமாக மூட்டு வலி சார்ந்த, முதுகு வலி சார்ந்த, எலும்பு வியாதிகள் வந்து குணமாகுதுன்னு சொல்லப்படுதே, அது உண்மையா? இல்லை, இதில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து ஹைபாத்தசிஸாக தான் இருக்குது. இன்னும் நிறைய ஆய்வுகள் இதில் நடக்க வேண்டியிருக்கு. அந்த உண்ணா நோன்பின் மூலமாக இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இது ஆய்வுபூர்வமாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் முழுமையாக அந்த ஆய்வுகள் நடந்திருக்கா அப்படின்னாச்சுன்னா இல்லை. ஓகே. அதை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கு. முழுமையாக ஸ்டெம் செல்ஸ் உருவாகுது, முழுமையாக இந்த நோய்க்கு எதிரான எதிர்ப்பு திறன் கூடுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் ஆய்வில் தான் இருக்குது. ஓகே. ஆனால் அது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாசிபிள் மோட் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இது நடப்பதற்கான காரணிகள் தெரிகிறது உடம்புல அப்படிங்கிற மாதிரி சில ஆய்வுகள் முடிவுகள் வந்துகிட்டு இருக்குது. அதனால நீங்க சொல்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 36 மணி நேரம் நம்ம வந்து உண்ணா நோன்பு இருந்தோம் அப்படின்னாச்சுன்னா உடம்புல எதிர்பார்த்தல்கள்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் மாறுபாடு அடைகிறதுக்கு, அது புத்துணர்ச்சி, தன்னைத்தானே புத்துணர்ச்சி ஏற்படுத்திக் கொள்வதற்கு ரிஜுவனேஷன், நம்ம சித்தால வந்து 3 உண்டு. காப்பு, நீக்கம், நிறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இதுல நிறைப்பு அப்படிங்கிறது வந்து செல்லுலார் ரீப்ரோகிராமிங்னு சொல்லுவோம். அதாவது கேடடைந்த செல்களை மறுபடியும் தன்னைத்தானே புதுப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. அதுல ஒரு முறையாக இந்த பட்டினி பெருமருந்துன்னு நம்ம ஆரம்பிச்சோம். பெருமருந்து அப்படிங்கிறது வந்து காயகல்பத்துக்கு நம்ம சொல்லுவோம். காயகல்பம்னா உடம்பை அழியாமல் பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முறை. அது மருந்தா இருக்கலாம், அல்லது யோக பயிற்சியாக இருக்கலாம், பிராணாயாமமாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், அல்லது பட்டினியாக இருக்கலாம். ஸோ பட்டினி அப்படிங்கிறது வந்து மூச்சு பயிற்சி பண்ணா, மெடிடேஷன் பண்ணுனா கிடைக்கக்கூடிய உடல் இயங்கியல் மாறுபாடுகள்.
மூளை நரம்பு வேதிப்பொருட்கள் என்னென்ன மாதிரியான கிடைக்குதோ அது எல்லாம் பட்டினி இருக்கும்போது கிடைக்கிறது. ஐயோ நம்ம சாப்பிடலேன்னு மன அழுத்தத்தோட இருந்தால் அது கிடைக்காது. ஒரு விருப்பத்தோட, ஆர்வத்தோட, சந்தோஷத்தோட நாம பட்டினி இருந்தோம் அப்படின்னாச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ பட்டினிங்கிறது வந்து ஒரு தண்டனை அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடாது. பட்டினியும் மகிழ்ச்சியும் இணையும் போது உடல் அழியாமல் இருக்கும். சார் தத்துவமா பேசுறீங்க. ஸோ லாங்கிவிட்டி, த சயின்ஸ் ஆஃப் லாங்கிவிட்டின்னு சொல்லுவோம். நீண்ட நாள் வாழ்வதற்கான வழிமுறைகள்னு சொல்லுவாங்க. அது இவ்வளவுதான்.